வட ஸ்ரீரங்கம் என்று அழைக்கப்படும் தேவதானம் ரங்கநாதர் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசியின் சிறப்பு தரிசனத்தை கண்டுகொண்டிருக்கிறோம். தெற்கே ஸ்ரீரங்கம் வைணவ திருத்தலங்களில் முதலாவதான திவ்ய தேசமாக காணப்படுகிறது. அதனையொத்த இறைவருமான் பள்ளி கொண்டு சயன நிலையில் பக்தர்களுக்கு காட்சி தரும் அற்புத ஸ்தலம்தான் வட ஸ்ரீரங்கம் என்று அழைக்கப்படும் தேவதானம் ரங்கநாதர் ஆலயமாகும். இதோ லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே வைகுண்ட ஏகாதசி அன்று ஒன்று கூடி இறைவனை வழிபடும் அற்புத காட்சிகளைத்தான் கண்டு கொண்டிருக்கிறோம். ஏகாதசி நம்மாழ்வாருக்கு பிறகு யாரும் பரமபதல் வாசல் வழியாக வைகுண்டம் சென்றதில்லை என்பது காலம் காலமாக இருந்து வருகிறது என்பதை நம்மாழ்வார் உணர்ந்து இறைவனிடம் சென்று, இறைவா, நான் மட்டும் வந்த பாதை எனக்கானதாக மட்டுமல்ல, உம்மை வேண்டும் அனைத்து பக்தர்களுக்கும் அந்த வாசல் சொர்க்கபதம் திறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அவருடைய வேண்டுதலை ஏற்று இறைவனார் அனைத்து பக்தர்களுக்கும் ஏகாதசி தினத்தன்று இந்த பரமபத வாசல் வழியாக வைகுண்டம் செல்வதற்கான வழி கிடைக்கும் என்று ஆசீர்வாதம் அளித்தார். அவ்வண்ணமே இந்த ஏகாதசி தினமும் பரமபத வாசல் வழியாக பக்தர்களுக்கு அருள் கொடுக்கப்படுகிறது. ஏகாதசி என்று விரதம் இருந்து விரதத்தின் வாயிலாக நாம் விட்டமின் சத்து நிறைந்த நிறைந்த அகத்திக்கீரையையும் விட்டமின் சி நிறைந்த நெல்லிக்காயையும் உண்டு விரதத்தை நிறைவு செய்யும் பொழுது உடல் ஆரோக்கியமானதாகவும் ஆயுள் நீடிக்கக்கூடியதாகவும் விளங்குகிறது என்பதை அறிவியல் பூர்வமான உண்மையாகும். இப்படி அறிவியலையும் ஆன்மீகத்தையும் ஒன்றாக கலந்து பக்தர்களுக்கு வாழ்வையும் ஆயுளையும் நன்றாக நீட்டித் தருவதே வைகுண்ட ஏகாதசியாகும். வணக்கம்.